ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனையும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்முடைய தேவன் நமக்கு தேவையான சத்திய பாடங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த ஒரு சத்திய பாடத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் யாவரும் ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நம்மளை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான பரம தகப்பனே, இரக்கமுள்ள தந்தையே, மனோருக்கம் நிறைந்தவரே, தேவையை கடந்து போன காலங்கள் முழுவதும் நீர் எங்களை எல்லாம் கண்ணை நீமை காப்பது போல காத்து வந்திருக்கிறீர்களே. இதோ இந்த சத்திய ஒரு பாடத்தையும் கூட எங்கள் அன்பு சோதர் வாயிலாக கேட்கும்படியாக தேவன்தான் ஒரு கேள்வி செய்திருக்கிறீர். பாடத்தை கேட்டு புரிந்து கொள்ளும்படியான தேவனை நீ எங்களுக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவியாக இந்த ஆசிரியர் எங்களுக்கு மாத்திரமல்ல புதுக்கூடிய அன்பு சோதருக்கும் நீர் அதிகமாக பரிசுத்தாவி கொடுத்து உடைய வார்த்தையை விட்ட வேண்டுமா எங்களுக்கு செய்திருந்தா. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு உங்களை செய்திருந்தார்கள். மீதியான காலங்கள் வேலையோடு உங்கள் சமூகத்தில் தாழ்த்து பிடிக்கணும். சிறிய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் எங்களுடைய கத்திரம் வச்சனமாக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியான ஜெயிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து தேவன் கொடுக்கக்கூடியதான பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய பாடத்துக்கான தலைப்பு சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் தேவதூதனை வழங்குவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய மலைக்கு இன்றைய நாளும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நம்ம சகோதரர் சொன்னமாக சத்துருக்களை சிநேகியுங்கள். இப்படி இந்த பேர் போடும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஓடும், சத்ரு யார் அப்படின்னு. அந்த சத்ரு பொதுவாகவே ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படி கேட்டோன்னா சொல்லிடுவாங்க, சத்ரு வேறு யாருமே இல்லைங்க, பழி தூக்கி யார் மேலே போட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்காகவே ஒருத்தர் இருக்கிறார் திட்டு வாங்குறதுக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் மிகப்பெரிய சத்ரு அப்படின்னு. அப்போ சாத்தானை தேவன் இங்கே சிநேகிக்க சொல்கிறாரா அப்படின்னா சாத்தானை சிநேகிக்க இங்கே சொல்லவே இல்லை. அப்படின்ற சத்ரு யாருன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கேள்வியை கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எங்கே போயிடலாம், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு எண்ணங்கள் பொதுவாகவே கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கிற ஒரு எண்ணங்கள். இன்னும் அதிலிருந்து பிரித்தெடுத்த வேதமானவர்கள் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டால், நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வசனத்தை எல்லாம் கோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஜீவ பலியை என்ன பண்ணணுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும். பொதுவாக யார் யார் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஜீவ பலியாக வாழ்கின்றாங்களோ அவங்களுக்கு பரலோக வாய்ப்பு இருக்கு. இன்னும் டீப்பாக உள்ள போனால் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு தேவன் ஒரு அழியாமையை கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவ மாதிரி ஒரு நற்கிரிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு. ஸோ அப்புறம் இன்னொரு பண்ணால் கிறிஸ்துவ மாதிரி நம்ம பாடுகளை பங்காளிகளாக இருந்து அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சால் எங்கே போயிடலாம், பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறது உண்மை, மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. வசனங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லுது. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாரும் செய்கின்றோம் என்பதை அடியேன் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? அப்படி என்றால் வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்லையா? இது மட்டும் செஞ்சா போதுமா? இப்ப நான் சொன்ன அந்த 3 லிஸ்ட், ஜீவ பலி ஒப்பு கொடுத்தா போதும், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செஞ்சா போதும், கிறிஸ்துவ மாதிரி சிலுவை சுமந்து அவர் அடிச்சோடைகள் தொடர்ந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பாடுகளை பங்கு பெற்றால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான காரியங்கள் தாங்க, இல்லைன்னு சொல்றது இல்லை. இதுக்காக தான் நம்ம ஜீவிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சத்ருக்களை நாம் என்ன பண்ணணுங்க, சிநேகிக்க வேண்டும்.
இப்படி கேட்கும் போது தான் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், இது முடியாத ஒரு காரியம்ங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனால் வசனம் நம்ம கிளியராக சொல்லுதுங்க, சத்துருக்களை நீங்கள் என்ன பண்ணி தாகணும்? சிநேகிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை பேர்த்து கேட்டால் மனம் இறங்குகிறீர்களோ, எப்படி உங்களை இரக்கத்தை காட்டுகிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் தேவன் நம்ம மேல் என்ன பண்ணுறாருங்க, இரக்கத்தை காட்டக்கூடியவராக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நம்ம பாவிகள், எல்லாருமே பாவிகள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது பாவிகள் பிரதான பாவின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் இன்னும் சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்ம எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர வேண்டும் என்றால், நாம் என்னதான் சத்தியத்தில் இருந்தாலும் நம்மளை கேட்ட நம்ம யாருங்க? பாவிகள். இந்த பாவிகளை ரட்சிப்பதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மனம் இறங்கி இருக்கிறார். அந்த இரக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அனுப்பியிருக்கார். அதனாலதான் யோவான்ல வசனம் படிக்கிறோம், இவ்வளவாக அவர் அன்பு கூர்ந்தார். அவர் வந்தோடனே பாவிகளா இருக்கின்ற நமக்கு, துரோகிகளா இருக்கின்ற நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இரக்கத்தை காட்டினார். இப்ப தேவன் என்ன பண்ணுவார்? அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் 1,44,000 பேர் இருக்க வேண்டும் சொல்லி அவர் என்ன பண்ணுவாருங்க, எண்ணங்கள் இருக்கு. அப்படி என்றால் எப்படி தேவன் இந்த பாவிகளையும் துரோகிகளையும் சபிக்கிறவங்களையும் இரக்கம் வைத்து அவர் கிருபை செய்து ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரி ஒரு குணலட்சணம் யாருக்கு வேண்டும் அவர் ஆசைப்படுவார் பார்த்தீங்கன்னா, அவருடைய குமாரனுடைய மனைவிக்கு, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு இதே மாதிரி வேணும்னு சொல்லித்தான் அவருடைய எண்ணங்களும் சிந்தைகளா இருக்கும். அப்படி என்றால் இப்போ இந்த சத்ரு யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் நம்ம வாசிச்சு இந்த சத்ரு யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி படிக்கின்ற வசனங்கள் தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த வசனத்தின் எழுதின பிரகாரம் நாம் செய்கின்றோமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குங்க. பாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள். இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போறோம், இந்த சத்ரு யாரு அப்படின்னு. சரிங்களா? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் அப்படின்னா தூஷணமான வார்த்தைகள் நம்மளை யாராச்சும் சபிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா கோவப்படக்கூடாது. அவங்க பேசின இதுக்கு ரியாக்ஷன் நம்மளும் அந்த தூஷண வார்த்தையை சொல்லக்கூடாது, இல்லை வேறு விதத்துல அந்த கோவத்தை காட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, ஆசீர்வாதம். இது முடியுமா பேர்? பேசுறதுக்கு எப்படி இருக்கு? சில நேரத்தில் வசனங்கள் நல்லா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சொல்கிறேன், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள் அப்படின்னு. மேக்சிமம் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நம்மளை பகைச்சாங்கன்னா நன்மை செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா? கண்டுக்காம போயிடுவோம். நமக்கு எதுக்கு பிரச்சனை என்ன சொல்லிடப்படுவோம், கண்டுக்காம போயிடுவோம். அதே மாதிரி உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களை துன்பப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஜெபம் செய்யுங்கள். சில நேரங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகள் முடியாம ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதே நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ஜெபம் செய்யறதுக்கு மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. ஜெபம் பண்ண மாட்டோம் கிடையாது, நான் பண்ணுவோம், மறந்து விடுகிறோம். யாரு? நம்முடைய சகோதர சகோதரிகள் தெரிந்தே அவங்க ஹாஸ்பிட்டலில் வேற ஏதோ சூழ்நிலையில கடினமான சூழ்நிலை மாட்டிருக்கும் போதே நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. பாருங்க, இந்த ஒரு கேரக்டர் இது நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல படிக்கும் போது அன்பை வளர்த்துக்க வேண்டும், ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய கேரக்டர் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த பீரியட்ல இந்த பாடத்தை படிக்கின்ற பொழுது இந்த கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, வளர்த்திக்க. அப்படி ஒருவேளை நம்ம வளர்த்தி கொண்டால் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நம்ம வளர்த்துட்டோம்னா, அறிந்தோ அறியாமலோ நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவாருங்க, மன்னிப்பார். நம்ம சாகர வரைக்கும் என்ன சொல்லுவோம்,
பாவிகளின் பிரதான பாவி. நான் பாவி தான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா நம்ம பாவம் செய்கிறோமா இல்லையாங்கிறது அது ஃபைனலைஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன். அப்படி என்றால் நம்ம அதுல நான் பாவி இல்லை பரிசுத்தம் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். நான் ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், தேவன் நிச்சயமாக நான் செய்யற பாவத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க, மன்னிப்பு. இது நம்ம கையில இருக்கு. சரிங்களா? நான் பரிசுத்தம் நம்மளால சொல்ல முடியாது, ஆனா மன்னிச்சிட்டோம்னா தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை மன்னிப்பா. இது நம்ம கையில இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பிடித்து கொள்ளலாம். இப்போ நமக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த சத்ருக்கள்னு சொல்லியிருக்குல்ல, இந்த சத்ரு யார் யார் இந்த சத்ரு, இதை மட்டும் நம்ம பார்த்தா போதுங்க. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சீஷர்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார், அவர் சொல்றதுதான் செய்வார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சொல்றதா செய்வார்னா இப்ப இவர் சுயமா பேசுறது இல்ல, தேவன் சொல்றதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படின்னா தேவன் செய்ததான் இயேசு கிறிஸ்து செய்கிறார், இயேசு கிறிஸ்து செய்யறது தான் அவருடைய சீஷர்களும் செய்ய வேண்டும் சொல்லி அவர் ஆசைப்படுறார், விருப்பப்படுறார். இது தேவனுடைய நீதியா இருக்கு. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த காரியத்தை அவர் செஞ்சிருப்பார். சத்ருக்களை அவர் என்ன பண்ணிருப்பார், உண்மையாலவே என்ன பண்ணிருப்பாருன்னா அன்பு வச்சிருப்பார், சிநேகிச்சிருப்பார். சரிங்களா? அப்படி என்றால் இப்படி ஒரு மனுஷன் செய்யறதுனால அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அங்க இருக்கிற பல ஞானிகள், அதற்கு பின்னாடி வந்த நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a வெரி இம்ப்ராக்டிக்கல், இது முடியாதது அப்படிங்கிறாங்க. இவர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா தி இன்பிராக்டிக்கல் ஐடியலிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்படின்னா நடைமுறைக்கு மாறான லட்சியவாதி. யாருங்க? நடைமுறைக்கு மாறான லட்சியவாதி. இந்த உலகத்துல எல்லாம் இப்படி யாருனாலும் என்ன பண்ண முடியாதுங்க, இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், நான் உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தில் இருந்தால், உலகத்தோட ஆவி இருந்தால் இட்ஸ் இம்பாசிபிள் தான். ஆனால் தேவனோட ஆவி இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடல் நம்மை பின்பற்றி நடக்கிறவர்களா இருந்தால் இட்ஸ் பாசிபிள். நம்மளால என்ன பண்ண முடியுங்க, சத்ருக்களை சிநேகிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும். சரிங்களா? அப்ப நடைமுறைக்கு மாறான லட்சியவாதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு லட்சியவாதி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் புரிஞ்ச ஒரு வாதி இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதி. தெரியும். சரி, தீவிரவாதி தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்துக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா உயிரவே விட்டுருவார். அதே மாதிரிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு லட்சியவாதி. என்னன்னா அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கைக்காக அவர் என்ன வேணுமாலும் செய்வார், தன் உயிரை கூட அவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். சொன்னதை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா செஞ்சுட்டார். ஏன் இப்ப லட்சியவாதின்னு பாத்தீங்கன்னா இவரோட லட்சியம் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனோடது. சரிங்களா? இப்போ இம்ப்ராக்டிக்கல் ஐடியலிஸ்ட். இப்போ நம்ம கூட யாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவ அடிச்சோடல் பின்பற்றி வந்தா நம்ம கூட யாரு, நம்ம ஒரு லட்சியவாதி தான். நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. என்ன லட்சியம்னா இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நானே என்ன பண்ணுவேன், இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதே மாதிரி நானே என்ன பண்ணுவேன், மன்னிப்பேன். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பகைத்திருக்க ஜபம் செய்தாரோ அதே மாதிரி நானே என்ன பண்ணுவேன், ஜபம் செய்வேன். சரிங்களா? அன்பான சரி, இவ்வளவு நேரம் பேசினோடனே பிரதர் ஒரு அட்வைஸான பாடம் இன்னைக்கு எடுக்க போறார் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள வரும். எந்த ஒரு அட்வைஸுமே கிடையாதுங்க, வசனங்கள் கம்மி தான், பாடமும் சிரிச்சு தான். அதனால தயவு கூர்ந்து நீங்க என்ன பண்ணா உற்று கவனிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த சத்ரு யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஒவ்வொரு சத்ருவா பார்க்கலாம். ஒவ்வொரு சத்ருன்னு சொல்றதை விட இந்த மாதிரி காரியங்கள் செய்கின்றவங்க எல்லாம் சத்ரு தான். சரிங்களா? ஸோ முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவில், நமக்கு தீமையான காரியங்களை செய்கின்றவர்கள். சபையிலும் இருக்கலாம், சபைக்கு வெளியிலும் இருக்கலாம். நான் ரெண்டு தான் கோட் பண்றேன். சபையில் எப்படி தீமை செய்வாங்களா, நீங்க எப்படி நீங்க சொல்லலாம்னு என்னை கேட்டுறாதீங்க. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சாத்தான் எப்ப வேணா என்ன பண்ணுவாங்க, உள்ள பூந்து வெளியே வருவான். நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை இடம் கொடுத்தா நம்ம கூட என்ன பண்ணிடுவான்னா தீமை செய்யலாம் மாறிடும். சரிங்களா? ஸோ தீமை செய்கிறவர்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சத்ரு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவர் நமக்கு செய்கின்ற காரியங்கள் ஒரு காயத்தை நமக்கு ஏற்படுது, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, இல்ல சொல்லுவோம் என்னை குத்தி காட்டுறாங்க, இவன் நம்மளை ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிற சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம காயத்தை ஏற்படுத்திடும். அப்படி யாராச்சும் நம்மளை காயப்படுத்துற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அவங்களைய வெறுத்து விடக்கூடாது, அவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோங்க, சிநேகிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பெரிய காயம், அவங்க நமக்காக செய்கின்ற தீமை நிமித்தமாக நம்முடைய உள்ளம் உடஞ்சு போச்சு, ரொம்ப நம்ம வேதனைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அதை தடுமாறக்கூடாது. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜபம் செய்யணும், சிநேகிக்க வேண்டும். அதே மாதிரி டார்ச்சர், சித்திரவாதம்,
என்னப்பா போகவும் மாட்டேங்கிறாரு, இருக்கவும் மாட்டேங்கிறாரு, இவனோட ஒரு என்ன பண்ணுறது, ரொம்ப டார்ச்சராக இருக்க வச்சு ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் எண்ணங்கள் ஓடினாலும் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜபம் செய்ய வேண்டும், சிநேகிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அநீதி ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இந்த மனிதன் செய்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு காரியத்தை செய்தாலும் அவங்களே நம்ம என்ன பண்ணணும்னா சிநேகிக்க வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். அதே மாதிரி டெரிபிள் ஆக்ட், பயங்கரமான செயல், மனுஷனா இப்படியெல்லாம் நீ செய்கிறிய அப்படிங்கிற செய்கிற ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவானுங்க, சிநேகிக்க வேண்டும், அதே மாதிரி ஜபம் செய்ய வேண்டும். உலகத்தில் இது செய்வாங்களா? உலகத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. நம்ம செய்வோம். ஏனென்றால் நம்ம ஒரு லட்சியவாதி, ஒரு கான்ஃபிடென்ட்லாம் நான் போயிட்டு இருக்கிறேங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யார் யார் சத்துருக்குள்ளா இருக்கலோ அவங்கள என்ன பண்ணுவோம், நம்ம சிநேகிப்போம். சரிங்களா? இப்போ நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். சரிங்க பிரதர், நாங்களாம் சிநேகிக்கிறோம், ரைட்டு. சிநேகிக்க வேண்டும் என்றால் இந்த சிநேகத்துக்கு அடிப்படை என்ன? ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறார், சரிங்களா? ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துறார், ஒருத்தரை நம்மளை டார்ச்சர் பண்றாங்க, ஒருத்தர் டெரிபிள் பயங்கரமான சேவை செய்கிறாங்க. இவங்களை நம்ம சேவிக்க வேண்டும்னா இதோட பேசிக் அடிப்படை என்ன? அந்த அடிப்படைக்கு நம்ம காட்ட வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். தேவன் எப்படி இறங்குகிறாரோ அவங்க என்ன பண்ணணும், இறங்க வேண்டும். சரிங்களா? அப்போ எப்படி இந்த இறக்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தீமை செய்கிறவங்களை என்ன பண்ணா, சரி பரவாயில்ல நீங்கள் தீமை செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நன்மை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இரக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மன்னிக்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மன்னிக்கிற தன்மை நம்ம என்ன பண்ணணும்னா வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மன்னிப்பின் நிமித்தம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகள் மேம்படும். ஸோ 4 பாயிண்ட் பார்க்கலாங்க. ஸோ 4 பாயிண்ட் 4 ஹெட்டிங் பார்ப்போம். அந்த 4 ஹெட்டிங் கீழே எப்படியாக இந்த சத்துருக்களை சிநேகிக்கலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு, மன்னிப்பின் மூலம் ஏற்படுகின்ற உறவு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, மன்னிப்பின் மூலம் ஏற்படுகின்ற உறவு. பாருங்க, ஒருத்தர் தெரியாம நம்ம கிட்ட தீமை செய்யறார், நம்ம கிட்ட தெரியாம தீமை செய்யறார். இப்ப அவர் தீமை செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் தீமை காமிச்சா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவரும் தீமை செய்வார், நான் என்ன பண்ணுவேங்க, தீமை செய்வேன். 2 பேருமே தீமை செய்வோம். ஒருவேளை அவர் தெரியாம தீமை செஞ்சுட்டாரு சொல்லி நான் அது மனுஷன்னு வச்சுங்க, அவரும் திருந்துவார், நானும் என்ன பண்ணுவான், தேவன் இருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஸோ என்னுடைய உறவு 2 இடத்துல ஸ்ட்ராங் ஆகுது. ஒன்று யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் கிட்டே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அது ஃபர்ஸ்ட். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியாம தீமை செஞ்சாரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ண மனமும் என்ன பண்ணுவாருன்னா தெரியாம தப்பு செஞ்சா அவரை திருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு, அவர் நம்ம கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரக்கும் ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அதனாலதான் இந்த பொதுவாக உலகத்துல சொல்லுவாங்க சாரி அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அது ஈஸியா வராது, ஈகோ நம்மளை தடுக்கும். ஏன்னா சில நேரத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த ஈகோ பிரச்சனை, இந்த சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாத நிமித்தம் அது எதுவரை கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கணவன் மனைவி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணிடுங்க, கொண்டு போய் விட்டுரும். ஆனால் அந்த ஒரு சின்ன ஈகோ, அந்த ஒரு மன்னிப்பு, அந்த ஃபர்கிவ்னஸ் அது நம்ம கிட்ட இருந்துச்சு வச்சுங்க, சரி நீ தப்பு செஞ்சாலும் நான் தப்பு, அந்த மன்னிப்பு இருந்துச்சுன்னா உறவுகள் என்ன பண்ணுங்க, வளரும். அப்படி என்றால் மன்னிக்கிறதுனா எந்த மாதிரி மன்னிக்க வேண்டும், எந்த லெவலுக்கு மன்னிக்க வேண்டும், ஒரு லெவல் வேண்டாமா, எந்த லெவலுக்கு மன்னிக்க வேண்டும். அதுக்கு பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க, நல்ல எக்ஸாம்பிள், நம்ம அடிக்கடி படிக்கின்ற எக்ஸாம்பிள் தான். அதாவது கெட்ட குமாரன், இளைய குமாரன், தி ப்ராடிகல் சன். ஸோ இந்த ஊமை நமக்கு நல்லா தெரிஞ்ச ஊமை தான். பட் இருந்தாலும் இந்த பாடத்துக்கு நம்ம சில வசனங்கள் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிக்கலாம். பாருங்க, தெரிஞ்ச சம்பவம். ஸோ ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா அப்பா கூடவே இருக்கிறார், யாருன்னா மூத்த பையன். இளைய மகன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்காருங்க, எல்லா சொத்தும், அதாவது இவருக்கு உண்டான ஷேர்ஸ் வாங்கிட்டு போய் இவர ஊதாரித்தனமாக செலவு செய்யறாரு. நல்லா பாத்துங்க, ஊதாரித்தனமாக. நேற்று இரவன் கீதல் படிக்கும் போது கூட இந்த வார்த்தை வந்துச்சு, ஊதாரித்தனமாக அப்படின்ட்டு. இப்படி ஊதாரித்தனமாக யார் பண்றாருன்னா அந்த மகன் போய் செலவு பண்ணிடுறார், எல்லா சொத்தையும் அழிச்சிடறார். ஊதாரித்தனமான வார்த்தைக்குள்ள எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கும். அதை பத்தி நம்ம விவரித்து பேசணும். ஸோ இதை ஒரு தகப்பனால ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா சொத்தையும் என்ன பண்ணிடுறார், வாங்கி அழிச்சிடுறார். இப்ப என்னன்னா ஒருவேளை சாப்பாட்டு கூட அவருக்கு வழி இல்லாம பன்றிகள் போடுகின்றது அந்த உணவாச்சும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கம் கொண்டிருக்க சமயத்துல தான் நான் எங்க போறேன், எங்க அப்பாட்டுறத நான் போறேன்னு சொல்லி அவருக்கு எண்ணம் வருது. என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாருங்க, அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கல. ஆனா இவர் ரியலைசேஷன்ல வந்துட்டார், நான் செய்தது தவறு. அவர் எப்படி மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க. நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன். இப்ப இவருக்கே தெரியும், யாருக்குங்க, இந்த இளையகுமாரனே தெரியும், நான் எல்லாம் மன்னிப்பு கேட்டா எங்க அப்பானால என்ன பண்ண முடியாது. அப்படிதான் நினைப்பேன், எங்க அப்பானால மன்னிப்பு கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த அளவுக்கு ஊதாரித்தனமாக நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்து விட்டேன். ஆனா அப்பா மன்னிச்சிருவார், பட் இந்த இளையகுமாரனுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றாரு, எங்க அப்பா மன்னிச்சானா மன்னிக்கட்டும், இல்லைன்னா என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். ஏன்னா இவர் கான்பிடென்டால இந்த மகன் போகவே இல்லை. காரணம் என்றா அந்த அளவுக்கு இந்த மகன் என்ன பண்ணிருக்காருன்னா பாவத்தை செய்திருக்கிறான். இப்ப என்ன நடக்கு பாருங்க, 19ஆம் வசனம் வாசிப்போம். 19ஆம் வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார், ஒருவேளை எங்க அப்பா என்னை மகனா ஏத்துக்கலினா நான் எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன், என்னை என்ன பண்ணிரு, கூலிக்காரனா வச்சு. அப்ப போகும்போதே இவன் எப்படி போறான்னு பாத்தீங்கன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு அந்த குமாரன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் எனக்கு வேண்டாம். ஒரு வீட்டுல நிறைய வேலைக்காரன் இருப்பாங்களே, நான் ஒரு வேலைக்காரனை என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தீமை செய்தவர்கள் இப்ப ரியலைசேஷன் பண்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஊமை இவர் போறார், இவங்க அப்பா மன்னிக்கவே இல்லைன்னு என்ன ஆகும்? அப்பா மன்னிக்கலைன்னு என்ன ஆகும்? இப்ப இவன் திருந்திட்டான்ல, மன்னிக்கலைன்னு என்ன ஆகும்? மன்னிக்கலைன்னா அது இயேசு கிறிஸ்துவை தான் கேட்கணும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். என்னன்னா இல்ல அது இவன் கூலிக்காரனா இருக்கிறது சொல்ற, இவரே என்னங்கிறான் பாருங்க, ஒருவானா என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அப்படியாச்சும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன், எங்க அப்பாட்ட கேட்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா மன்னிக்கலன்னு வச்சுங்க, இவரோட நிலைமை மரணத்துக்குள்ள போகலாம், என்ன வேணா என்ன பண்ணலாம், நடக்கலாம். ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாத்தீங்களா? அதாவது இது ரொம்ப நாள், ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதை குறித்து ஒரு பாடம் நான் எடுத்திருப்பேன். சில ஊரில் எடுக்கும் போது நீங்க புரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த மகன் அங்கிருந்து வருகின்றான்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, உடம்பெல்லாம் நாற்றம் இருந்திருக்கும். இது ஊமைதான், பட் புரிஞ்சுக்கலாம், உடம்பெல்லாம் நாற்றம். ஏன்னா பன்னிகள் வேலை செய்யற இடத்துல தான் வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா அப்பாட்டு இருந்து போகும்போது எப்படி போனா தெரியுங்களா, உடம்பெல்லாம் மணக்கும், சட்டையெல்லாம் மணக்கும், நல்ல செழிப்போட போனா. ஆனா உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னா நாற்றம் உள்ளதா இருந்துச்சு. இன்னைக்கு உடம்பெல்லாம் நாற்றமா இருக்கு, ஆனா உள்ளம் எப்படி இருக்குங்க, சுத்தமா இருக்கு. இப்ப வரும்போது அப்பா என்ன பண்ணிடுன்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல மகன் வரதை பார்த்துட்டு, மகன் அங்கிருந்து வரட்டும் என்ன சொல்லுவான்னு கேட்பான் அப்படின்லாம் வெயிட் பண்ணல. மகன் அங்க வர்றதை பார்த்தோன்னே அப்பா என்ன பண்ணிடுறாருங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. இப்போ இது ஒரு ஊமை தான், இதை மாற்று கருத்து கிடையாது. இப்ப அப்பா அந்த கட்டி பிடித்து தன்னுடைய மகனுக்கு முத்தம் செய்யும் போது அந்த மகனுடைய இருதயம் எப்படி இருக்கும், இதை நம்ம கற்பனை செய்து பார்த்துக்க வேண்டியதான். உண்மையாலே அவன் அந்த மகன் உண்மையாவே நடந்த சம்பவமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகன் என்ன பண்ணிருப்பான் தெரியுங்களா, அவனோட உள்ளம் அப்படியே ஒட்டஞ்சு போயிருக்கும். அவனோட வார்த்தைகள் வந்திருக்காது, கண்ணீர் மட்டும்தான் வார்த்தைகளா இருந்திருக்கும். ஆனா அப்பா கட்டிப்பிடிச்சு என்ன பண்ணிடுறான், முத்தம் செய்கிறார். இதுதான் இட்ஸ் அ பிராக்டிகலி இம்பாசிபிள் ஃபார் ஹியூமன் பீயிங். ஆனா இதை நம்ம ஊமை பார்க்கும்போது பிதாவை தேவனை கம்பேர் பண்றோம். ஆனா தேவனால மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும். நான் எப்பேற்பட்ட பாவத்தை செய்யறோனா இருந்தாலும், நான் கொடூரமான மனிதனா இருந்தாலும், நான் செல்ஃப் ரியலைசேஷன், நான் அதை உணர்ந்து தேவன்கிட்ட போகும்போது தேவன் என்ன பண்றாருங்க, அதை அப்படியே கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குற மாதிரி என் பாவத்தை மன்னிக்கின்ற பொழுது நிச்சயமாக நானும் மாற்றப்படுவேன், தேவனோட நல்ல உறவும் ஏற்படும். சரிங்களா? இப்ப பாருங்க 21ஆம் வசனம் வாசிப்போம். 21ஆம் வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதைத்தான் நான் மனசு நினைச்சிட்டு போனேன், எங்க அப்பாட்ட போய் இதை சொல்லுவேன், அது இப்படிதான் மனசு நினைச்சிட்டு போனேன். இதை சொல்லிட்டு என்ன சொல்லுவேன், எனக்கு கூலிக்காரனாச்சும் என்ன பண்ணுங்க வச்சுக்கன்னு சொல்லுதான் இருப்பான். அன்னைக்கு சொன்ன உடனே அப்பா சொல்றாரு, நீ பரவாயில்லப்பா, மீண்டும் அவருக்கு என்ன ஒரு உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் என்ன பண்றாருன்னா கொடுக்குறான்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? இவரோட அண்ணனுக்கு செம்ம கோவம்.
ஏன்னா அது அவர் எப்படி இருக்காருன்னா அந்த அண்ணன் எப்படின்னா ஹியூமன் பீயிங் கேரக்டர்ல இருக்கார். ஏன்னா ஹியூமன் பீயிங்க்கு இட்ஸ் அ இம்பாசிபிள், ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண ஒத்து வராது. பிரிஞ்சது தான். அந்த சொத்தை அழிச்சிட்டாங்க, என்னோட சொத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங். ஆனால் அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். பாருங்க, இவன் மரித்தான் அப்படிங்கிறது எதுக்கு மரித்தான் பார்த்தீங்கன்னா, இவன் செய்கின்ற எல்லா விதமான தீய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் என்ன தான் மரித்து இன்னைக்கு ஒரு புது மனிதனாக வந்திருக்கான். தொலைஞ்சு போனான், தேவன்றிருந்து என்ன பண்ணிருக்கான், தொலைஞ்சு போனான். இப்ப என்ன பண்ணிட்டான்னா, தொலைஞ்சு போனவனே என்ன பண்ணிருக்கிறான், உணர்ந்து மீண்டு வந்திருக்கான். இந்த சமயத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, மன்னிக்க வேண்டும். அன்பான சகோதரரே, இந்த கேரக்டர் யாரோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனோட கேரக்டர். அதே தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதே மாதிரி தான் யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒரு கேள்வி, அப்போனா யார் யார் தீமை செய்கிறாங்களோ அந்த தீமை செய்கிறவர்கள் மன்னிப்பு கேட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம்? உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வரும். ஓ, இந்த கெட்ட குமாரன் மாதிரி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம். அப்படி மன்னிப்பு கேட்கலீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அவரு உருண்டு இருந்தா நம்மளும் என்ன பண்ணிடலாம், அப்படியே உருண்டு இருக்கு. அவரு ஸ்தோத்திரம் சொல்லலைன்னா நம்மளும் என்ன பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் நமக்குள்ள சின்ன பிரச்சனை. வேற யாரும் நம்ம திட்ட மாட்டோம். நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன வருகின்ற ஈகோ ப்ராப்ளம் இதுதான். நம்மளே அறியாமலே வரணும். அவர் பார்க்கலைன்னா நம்மளும் என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. அவர் சொல்றது இல்லைன்னா நம்மளும் சொல்றது இல்லை. ஏன்னா அவரே சொல்லல அப்படின்னு. அப்புறம் நான் எவ்வளோ சீனியர், இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்றது பலவீனம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏதோ சின்ன சின்ன பலவீனம், சரிங்களா? அப்படின்ற அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இது என்ன இந்த இடத்துல புரியுதுன்னா, தகப்பன் மன்னிக்கிறதுக்கு அவர் என்னவா இருக்கிறாருங்க, ரெடியா இருக்கிற, ஆயத்தமா இருக்கிறார். சரிங்களா? இப்போ ஒருவேளை இந்த குமாரன் வரவில்லை என்றாலும் தகப்பன் கண்டிப்பா என்ன பண்ணுவாருங்க, அவர் மன்னிக்கிறக்குரிய அந்த குணலட்சணத்துல தான் இருக்கிறார். அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணா அந்த மன்னிக்கின்ற அந்த குணலட்சணத்துல தான் இருக்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்கிறாரோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா மன்னிக்கின்ற அந்த ஒரு குணலட்சணத்துல தான் நம்ம என்ன பண்ணணுங்க, இருக்க வேண்டும். சரிங்களா? இதை நம்ம ரசூல் பார் அழகா விளக்கம் கொடுக்கும்போது எப்படி சொல்றாரு பாருங்கன்னா, he was found in his return to God. அந்த விளக்கங்கள், அதாவது திரும்பவும் கடவுளத்துல அவன் என்ன பண்றான்னா திரும்புறான். he was dead. எதுக்கு? எல்லா விதமான பாவங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் அடிப்படை செத்துட்டான். ஆனா so far as father has concerned, அதுக்கப்புறம் தான் தேவன் கன்சர்ன் பண்றாரு. when he was away but he was alive again and he willingly returned. சரிங்களா? அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா எப்போ ரெடியாவே இருக்கார். அவர் மன்னிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா ரெடியாவே இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, ரீபென்ஸ் எடுக்கும்போது how grandly this illustrated, எப்படி இந்த சம்பவம் நமக்கு என்னத்தை விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, the length and breadth and height and depth of the, அதாவது ஆழம் அகலம் உயரம் நீளம் இதெல்லாம் என்ன குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நாம் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஸோ மன்னிப்பின் மூலம் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ஒரு நல்ல உறவு கிடைக்கிது. சரிங்களா? அப்படி என்றால் இந்த மன்னிப்புக்கு வேற ஏதாச்சும் விளக்கங்கள் இருக்கா? எந்த அளவுக்கு நம்ம மன்னிக்கலாம்? தேவன் எப்படி மன்னிக்கிறாரோ அதே மாதிரி நான் என்ன பண்ணணுங்க, மன்னிக்க வேண்டும். இப்ப தேவன் அன்பு காட்டினார். அன்பின் ஒரு அடையாளம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. அப்ப தேவன் ஒரு மனுஷனை எப்படி மன்னிக்கிறார் பாருங்க. அவர் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதோட அளவு, அதோட நீளம், அதோட அகலம் அப்படி கூட எடுத்துக்கல. எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. 12ஆம் வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாருங்களா, ஒரு மன்னிக்க வேண்டும், நம்மளுடைய பாவங்களை கழுவ வேண்டும் தேவன் விருப்பப்பட்டார்னா அவர் என்ன பண்றாருங்க, அவர் சொல்றாரு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அப்படின்னா, ஏன் தேவன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, அளவிடவே முடியாது. அப்போ எத்தனை தடவை நம்ம மன்னிக்கலாம் போது ஏசு கிறிஸ்து சொல்லிருக்க, எத்தனை தடவை மன்னிக்கலாங்க, 70 தடவை மன்னிக்கலாம். 490 தடவை 490 தடவை ஒரு மனுஷனை மன்னிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 491 தடவை நம்ம என்ன பண்ணிடுவாங்க, மன்னித்து விடுவோம். அது நம்ம லைஃப்ல ஹேபிட் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டும். இப்ப தேவன்
அவரோட மன்னிப்பு எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேளை என் பாவம் செஞ்சுன்னு வச்சுங்களேன், அது இயேசு கிறிஸ்து அதை மன்னித்து ஏன்னா அவரோட ரத்தத்தால் நம்ம கழுவப்படுகிறோம். அது தேவன்கிட்ட சமர்ப்பிக்கும் போது தேவன் அதை மன்னிச்சிட்டாருன்னு வச்சுங்க. பொதுவாக சொல்லுவேன், தேவன் நம்முடைய பாவத்தை மீண்டும் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, நினைத்து பார்க்க மாட்டார். வசனம் படிச்சுங்க, நினைத்து பார்க்கணும். அப்படி என்றால் நம்முடைய பாவத்தை தேவன் என்ன பண்றாங்களே, மன்னிக்கிறத விட அவர் என்ன பண்ணிடுறாருங்க, மறந்து விடுகிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணிடுறாருங்களாம்மா, மறந்து விடுகிறார். இதெல்லாம் சத்தியம் படிக்கும் போது தாங்க ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அப்படி நான் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கிறேன்னு அப்படி ஒருவேளை நான் உணர்ந்து கொள்ளும் போது என்னுடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணிடுறாருங்க, மறந்து விடுகிறார். அப்படின்றால் அன்னைக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 10வது மாசம் 12ஆம் மாசம் இந்த தவறு செய்யுது அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, நினைத்து அருள மாட்டாரு. மன்னிப்புங்கிறது தேவனோட இதுலன்னா அவர் மறந்து விடுகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, அதே மாதிரிதான் இப்போ நாம் மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமா, மறக்க வேண்டுமா? நீங்க எல்லாருமே சொல்றது எனக்கு கேக்குது. நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, மறக்க வேண்டும் பிரதர் சொல்றீங்க. தேங்க்யூ வெரி மச். சரிங்களா? அப்படி என்றால் நாம் மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற பாவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிக்கிறத விட மறக்க வேண்டும். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு என்ன பண்ணாதீங்க, ஒத்து வராது. ஹியூமன் பீயிங் ஒத்து வராது, ஆனா நமக்கு என்ன பண்ணுவானுங்க, ஒத்து வரும். ஏன்னா நம்ம ஒரு லட்சியவாதி. என்ன லட்சியவாதி? இயேசு கிறிஸ்துவன். அவரோட லட்சியத்துக்காக நம்ம என்ன பண்றோங்க, வாழ்கின்றோம். அப்ப நமக்கு அது ஒத்து வரும். ஒத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவானுங்க, மன்னிக்க. இதுல என்ன பண்ணலாங்க, பாவங்களை சில நேரத்தில் நம்ம இங்க மற்றவங்க பாவம் பண்ணி, நானே ஒரு மிகப்பெரிய பாவி அப்படின்னு அப்படி நம்மளே நம்ம தகுதி இல்லாத மாதிரி நம்ம பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டு அவர் வெற்றி சிறந்தார். வெற்றி பெற்றதான் நம்மளை கூப்பிடுறாரு. நம்ம கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம், நம்ம என்ன பண்ணலாம், மற்றவங்க பாவங்களை நான் மன்னிப்பேன். சரிங்களா? கான்ஃபிடென்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். பாருங்க, அதுதான் சொல்லுவேன், அந்த டிகிரி இந்த சகோதரர், இந்த பாடத்தை எழுதின சகோதரர் சொன்ன வார்த்தை, the degree to which we are able to forgive. நம்ம எந்த அளவுக்கு நாம் மன்னிக்கின்றோமோ அதான் டிகிரி. the degree to which we are able to forgive determines, அதுதான் நமக்கு சொல்லுமாமா, the degree to which we are able to love our enemies. புரிஞ்சுங்களா? இந்த பாடத்தில் அதான் நான் பார்த்தேங்க. நான் எந்த அளவுக்கு என்னுடைய சத்ருவை நான் சிநேகிக்கிறேனோ, எந்த அளவுக்கு என்னோட சத்ருவை நான் மன்னிக்கின்றனோ, அந்த அளவுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம பாவிகள், சரிங்களா, நம்ம துரோகிகள். இந்த துரோகத்துக்கு பிதாவாகிய தேவன் சொல்றார், நான் உங்கள் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கேட்கும் போது, என்னுடைய குமாரன் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி என்றால் என்னுடைய பாவத்தை நான் எந்த அளவுக்கு தேவன் மன்னிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காங்க, அன்பு வச்சுக்கிறார். எப்படின்னு பண்ணா, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். அப்ப நாம் செய்கின்ற மன்னிப்பு, நாம் அந்த மன்னிப்பு அந்த மறக்க செய்யறது எப்படி இருக்குன்னா, நாம் உயிர் மாதிரி இருக்க வேண்டும். கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவோம்னா, என்னோட சத்ருவை சிநேகிக்கும் போது அவர் செய்கின்ற எல்லா பாவங்களும் நம்ம என்ன பண்ணுவானுங்க, மன்னிக்க வேண்டும். இது நிமித்தம் அவரும் திருந்தப்படுவார். நாம் தேவன் என்ன பண்ணாங்க, கிருபை வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க, நம் பாவத்தை மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு நிமித்தம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்டயும் ஒரு நல்ல உறவு வரும். அந்த சத்ரு கட்டி என்ன பண்ணணும்னா ஒரு உறவு வரும். சரி, ஃபர்ஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறாருன்னு வச்சுக்கலேன், நம்ம துரோகம் செய்கிறாருன்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்க வெயிட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த மனுஷன் இப்படி செஞ்சுட்டானே இல்லை நமக்கு விரோதமாக செஞ்சுட்டாரேன்னு சொல்லி நம்ம பார்க்கறத விட, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற நல்லதை நம்ம என்ன பண்ணணுங்க, பார்க்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம லைஃப்ல மிஸ் பண்ற காரியம் என்ன தெரியுங்களா, இது எல்லாத்தோட லைஃப்லயும் நடக்கின்ற ஒரு சம்பவம் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மைகள் நமக்கு பிடித்தவர்கிட்ட நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். பண உதவி ஆகட்டும், இல்லை அன்பு செலுத்துறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு போய் கஷ்டப்படும் போது நம்ம தோல் கொடுக்கறதாகட்டும், எல்லா செயலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் தெரியாம ஏதோ ஒரு சம்பவத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அவங்களுக்கு பிடிக்காததை ஒன்று செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிடிக்காத நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் நம்ம என்ன பண்ணிக்குவாருங்க, கோவித்துக் கொள்வார். நம்ம லைஃபுக்குள்ள அப்படிதான். ஒருத்தர் நம்ம நிறைய நன்மை செய்வார், சில நேரத்தில் அவர் நமக்கு பிடிக்காதது அவர் நமக்கு செஞ்சுட்டாருன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, கோவிச்சுக்குவோம். கோவிச்சு என்ன தெரியுங்களா, அவர் செஞ்ச நன்மையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவாங்க, அவர் செஞ்ச நன்மையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எல்லா நன்மையும் மறந்துடுவாங்க. ஆனா அந்த நன்மையெல்லாம் மட்டும் இந்த தீமை செஞ்சார் பார்த்தீங்களா, அதான் மட்டும்தாங்க லைஃப் ஃபுல்லாக குத்தி காட்டிகிட்டே இருப்போம். எத்தனையோ நன்மைகள் நமக்கு செஞ்சிருப்பார், அந்த நன்மையெல்லாம் நம்ம கண்ணிலே படாது.
நம்ம ஞாபகத்துக்கே வராது, சிந்தனைக்கே அது எட்டாது. அந்த நன்மையெல்லாம் தூக்கி வீசிட்டு அவர் இப்படி சொல்லிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே, அந்த தெரியாமலும் இல்லை தெரிந்தோ அந்த செய்கின்ற ஒரு தவறை மட்டும்தான் மீண்டும் மீண்டும் நம்ம சிந்தனையில வந்து அது என்ன பண்ணணும்னா அவர் மீண்டும் அவர் கூட பழக விடாமையே பண்ணிடுங்க. நம்ம தேவன் சொல்றார் என்னன்னா, உங்க சத்துருக்கள் கிட்ட இருக்கிற நல்லது என்ன பண்ணுங்க பாருங்க, சீயிங் தி குட். அப்படி என்றால் அவர்கிட்டையும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம கட்டையும் ஏதோ ஒரு நன்மை இருக்குதுங்க. அதனாலதான் இத்தனை உலக ஜனங்கள் இருக்கிற மத்தியிலும் தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காருங்க அழைச்சிருக்கேன். அப்படின்னா நம்ம அடிக்கடி புதுசா ஞானஸ்தானம் எடுத்த சகோதரர்கள் வந்து சொல்கின்றாரா, அப்படிலாம் நான் என்ன நன்மை செஞ்சேனே எனக்கு தெரியலைங்க, ஆனா தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க கிருபை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரு. இது உண்மை. அப்படி என்றால் ஏதோ ஒரு நன்மை நம்ம செஞ்சிருக்கிறோம். இதே மாதிரிதான் ஏதோ ஒரு நன்மை நம்ம சத்துருக்கள் கட்டும் நம்ம என்ன பண்ணுங்க இருக்கும். அப்படி என்றால் நம்ம பார்க்க வேண்டியது என்னது, நல்லதை மட்டும் என்ன பார்க்க வேண்டும், செய்தி குட். இப்ப மீண்டும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்குமா? ஹியூமன் பீயிங்க்கு அது நடக்காது, ஆனா நமக்கு என்ன பண்ணுவீங்க நடக்கும். இப்ப நமக்குன்னு சொல்லணும், அப்ப நம்ம ஹியூமன் பீயிங் இல்லையா அப்படியே உங்களுக்கு கேள்வி வரும். நம்ம வேணா ஹியூமன் பீயிங் தான், ஆனா நமக்குள்ள எது வளர்ந்து கொண்டே வருதுங்க, புதிய சிருஷ்டி. பாருங்க, இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிள், உலக பிரகாரமான எக்ஸாம்பிள்ல பைபிள்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் புரிந்து கொள்வதற்காக இப்போ 3 குரூப் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 3 குரூப். ஃபர்ஸ்ட் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸ், செகண்ட் கிரேட் கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள் ஒரே கேட்டகரியில் வந்து தான் பண்ணுவோம். ஸோ முதல்ல நம்ம யார் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சபையில இருந்தே போவோம். சரிங்களா? சபையில இருந்து போகும்போது சர்ச் கிளாஸ்ல அந்த ஹியூமன் பீயிங்குள்ள ரெண்டுமே இருக்கும். கரெக்டுங்களா? சர்ச் கிளாஸ், இப்போ நம்ம சர்ச் கிளாஸ்னா நமக்குள்ள ரெண்டுமே இருக்கும். என்னது, புதிய சிருஷ்டி வளர்ந்துட்டு இருக்கும், பழைய சிருஷ்டி, அதாவது பழைய மனுஷன் அவனு என்ன பண்ணிட்டு இருப்பான், நல்லா வளர்ந்து கொழுத்து போய் என்ன பண்ணியிருப்பான், அவனு உட்கார்ந்து இருப்பான். இதுக்கு நடுவில் தான் எது வளருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய சிருஷ்டி தான் வளர்ந்து கொண்டு சொல்லி. இப்போ நான் தெரியாமல் ஒரு பாவம் செய்தேன்னு வச்சுக்கோங்க, பரத்திலிருந்து பார்க்கறதுனா தேவன் இப்போ எதை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார்? தெரியாமல் நான் பாவம் செய்யறேன், தேவன் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார்? நான் பாஸ் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார்? எதை பார்ப்பார் அவர்? பழைய மனுஷனை பார்ப்பாரா இல்லை புதிய சிருஷ்டியை பார்ப்பாரா? சர்ச் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்படி என்றால் தெரியாமல் பாவம் செஞ்சான தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அதுக்கு தேவையான சிக்ஷைகள் கொடுத்து, அந்த சமயத்துல தேவையான சிக்ஷைகள் கொடுத்து மீண்டும் அந்த பாவம் செய்யாதபடிக்கு என்ன பண்ணுவார்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த புதிய சிருஷ்டி, அந்த குழந்தையை வளர்வதற்கான தேவையான எல்லா கிருபையும் அவர் என்ன பண்ணுவாருங்க கொடுப்பார். அதுக்காக தேவன் கிருபை கொடுக்குறான்னு சொல்லி நம்மளும் ஓவரா என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவும் கூடாது. அப்படி என்றால் தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கின்ற போது எனக்குள்ள 2 விஷயம் இருந்தாலுமே தேவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த புதிய சிருஷ்டிக்கு தான் அவர் என்ன பண்றாருங்க முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்ப தேவன் பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டம். சரிங்களா? அப்படி என்றால் தேவனுக்கு நல்லா தெரியும் இந்த மனிதன் இப்ப தவறு செஞ்சாலும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பா இந்த மனிதன் என்ன பண்ணுவாரு, புதிய சிருஷ்டி அவனுக்குள்ள வளர்ந்து விடும், சபையாக வந்து விடும். தேவனுக்கு நல்லா தெரியும். தேவன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க பார்த்து சபையாக அவர் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, இதே செகண்ட் நான் ஸ்கிப் பண்றேன். அடுத்தது ஓகே, ஓல்டு கிரியேஷன், பழைய மனுஷன். இந்த ஓல்டு கிரியேஷன் ஓகே, இந்த பழைய மனுஷன். இப்போ இந்த பழைய மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளேயும் ரெண்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹியூமன் பீயிங்ல ஒரு புதிய சிஸ்டம் இருக்கும், ஒரு ஓல்டு கிரியேஷன் இருக்கும். இப்போ இந்த ஓல்டு கிரியேஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கிரியேஷன் அந்த புதிய சிருஷ்டியை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் என்ன ஆயிருங்க, ஓவர்டேக் பண்ணிடும். அதாவது உங்களுக்கு பிக்சர் பாருங்க, அது ஓவர்டேக் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஹெட்டுக்கு இல்லாம அது ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ணிடும்னா போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா பழைய சிருஷ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மறித்து விடும், செத்து போயிடும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சபைங்கிற வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடுவோங்க, மிஸ் பண்ணிடுவோம். அதாவது வெதர் ஓவர் கம்மிங் தி நியூ கிரியேஷன். சரிங்களா? இது தேவன் பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே தான். அடுத்ததுக்கு என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கம்பெனி. இது திரள் கூட்டத்தை தேவன் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரள் கூட்டத்துக்குள்ளேயும் 2 வளர்ந்துட்டு இருக்கும். ஒன்று பழைய மனுஷனும் இருப்பான், அதே மாதிரி புதிய சிஸ்டம் இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இவங்க திரள் கூட்டமாக போயிடறாங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களால ஏதோ ஒரு விதத்தில் அந்த கரை என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பான். கரெக்டுங்களா?
கரையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமிங் முடியும் போது தேவன் அந்த காலத்தை முடிக்கின்ற பொழுது அவங்க என்ன பண்ணா கரை இல்லாதவர்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கரையை எப்போதான் அவங்க நிவர்த்தி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ஒரு பீரியட் கொடுத்துருக்குறாங்க, மகா உபத்திர காலம். ஸோ வாய்ப்பு மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. எப்போ கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மகா உபத்திர காலம் கொடுக்கப்பட்டு அவங்களையும் மன்னித்து தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்களை தேவன் மன்னிக்கிறாரா? இப்போ நடக்கின்ற சம்பவங்கள்லாம் பார்த்தா அவர் மன்னிக்காத மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த உலக ஜனத்திலும் சில பேர் என்ன பண்ணால் பரிசுத்தமாக வாழ்கின்றார்கள். ஆனால் எந்த அளவுக்கு பரிசுத்தம் தெரியாது, பட் ட்ரை பண்ணுறாங்க, வாழ்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்கள் இருக்கு, நிறைய பாவங்கள் உலக ஜனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட்டும் வந்துட்டு இருக்கு. யோபெல்லாம் படிக்கும் போது இன்னைக்கு தேவன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்குங்க ஒரு பனிஷ்மெண்டா இருக்குன்னு சொல்லி போங்க. சரி, இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு தேவன் அப்படின்னா எவ்வளோ மன்னிக்க மாட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாருங்க, எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா கிருபை கொடுக்குறாரும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆதாம்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துக்குள் என்ன பண்ணுவாங்க, மீண்டும் உயிர் தெழுந்து வருவார்கள். அப்படின்னா எல்லா ஜனங்களுக்குமே உயிர் தெழுதல்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு கிருபை கொடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறது தேவனுடைய மனசுல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நன்மையை என்ன பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த நன்மை எப்படி பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்காக அவர் பார்க்குறாரு. சர்ச் கிளாஸுக்கு எப்படி இருக்க வேண்டும், திரள் கூட்டத்துக்கு எப்படி இருக்க வேண்டும், உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நம்ம வந்து ஏன் கேட்க முடியாது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒவ்வொரு கேட்டகரி இருக்க பீப்புள்கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நன்மை அவர் என்ன பண்றாருங்க பார்க்குறாரு. இப்போ ஒரு கேள்வி, அப்போ எல்லாத்துக்கும் நன்மையை பார்க்குறாரா? ஆமாங்க. ஒருவேளை ஒருத்தர் நன்மையே செய்யல, அவங்ககிட்ட நன்மையே இல்லை, தேவன் வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்குள்ள போயிடுவாங்க, இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடுவாங்க. ஏங்களா? அவங்களுக்கு என்னன்னா ஏன்னா அந்த ராஜ்யத்துல மீண்டும் வாய்ப்பு கொடுத்து அவங்க யூஸ் பண்ணலின்னா அவங்க என்ன போயிடுவாங்கன்னா மரணத்துக்குள்ள போயிடும் சொல்லி போகணும். அப்படி என்றால் இந்த தேவன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா என்னுடைய சத்ருவா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காதவர்களா இருந்தாலும் சரி, அவங்க பிடிக்காத செய்கின்ற காரியத்தை நான் பார்க்கறதை விட அவங்ககிட்டையும் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி அந்த நன்மை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா கோபம் வராது. சரிங்களா? இது ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், சீயிங் த குட். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் மறந்துட்டேன், இதை நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. அதில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சுட்டு நம்ம அடுத்த ஹெட்டிங்குள்ள போவோம். வாசிங் சிஸ்டர், ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் அவர் ஊழிய வாழ்க்கையில அவர் எழுதுகின்ற வார்த்தை தெரியும். பவுல் மாதிரி ஊழியம் யாருமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அவர் ஊழியங்கள் செய்திருக்கிறார், நிருபங்கள்லாம் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அதனால் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத என்ன பண்றேன் தீமையா செய்யறாரு. அப்படி என்றால் இவருக்கு நன்மை செய்ய வேண்டும் எண்ணம் இருக்கு, ஆனாலும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இவருக்கே பிடிக்காத சில நேரத்துல தீமையை அவர் செய்யறாரு. ஆனா தேவன் என்ன பார்க்கிறார், அந்த தீமையை பார்க்கல, என்ன பார்த்தாருங்க, அந்த நன்மையை மட்டும்தான் பார்க்கிறார். சீயிங் தி குட். அதான் சொல்றாரு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். 20ஆம் வசனம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, அத ரியலைசேஷன். அப்படி ஒரு வேளை நான் தப்பு செஞ்சுட்டேன்னா அதை தப்பு செய்ய காரணம் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கின்ற பாவம். ஏன் இந்த இவ்வளவு தூரம் அவர் இறங்கி பேசுறாருன்னா அவர் கண்டிப்பா தெரியும் தேவன் பரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா தேவன் சீயிங் தி குட், அவர் பவுலோட நன்மை தான் அவர் என்ன பண்ணுவாருங்க பார்ப்பார். இதே மாதிரிதாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இதுவுமே இருக்கும். சில தீமையான செயல்கள் அவர் செய்யறாருன்னா அவர் செய்யல, ஒரு சத்துரு செய்யறாருன்னா அவர் செய்யல, அவருக்குள்ள இருக்கின்ற பாவம் தான் என்ன பண்ணிருக்குங்க செய்ய வச்சிருக்கேன். ஆனா அவர் செய்கின்ற நன்மை கண்டிப்பா அது நன்மை செய்யும். பட் அந்த சமயத்தில் அவர் நாளா என்ன பண்ணுன்னா நன்மையானதை செய்ய முடியல, தெரியாம என்ன பண்ணிட்டாருங்க தீமையே செய்தார். அப்படி என்றால் இனிமேல் நம்மளுடைய சத்துருக்கிட்ட நம்ம என்ன பண்ணணுங்க, அவங்களுடைய நன்மை மட்டும்தான் பார்க்கணும். சில சத்ருவெல்லாம் இருப்பாங்க, என்ன அந்த சத்ருவெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன், நம்ம என்னதான் யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சாலுமே அவங்ககிட்ட ஒரு நன்மை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க
கண்டுபிடிக்க அப்படி ஒரு நன்மை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சத்துரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நன்மை என்ன செஞ்சா நம்ம ஆராய்ச்சி செய்யறதை விட பேசாம இன்வால்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு அவங்களுக்காக என்ன பண்ணிடலாம், ஜபம் செய்து விடலாம். தேவன் அதை என்ன பண்ணிருக்காரு பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன ரெடியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்க வேண்டும். சரிங்களா? மூன்றாவது, அதாவது புரிந்த உணர்வு, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். அதை என்ன சொல்லணும்னா இந்த பில்டிங் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் மன்னிக்கிற தன்மை, அந்த அன்பு நமக்குள்ள வந்துட்டு ஒரு நல்லதை மட்டும் பார்க்குற பொழுது நமக்குள்ள என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் புரிந்த உணர்வு. இது நம்ம மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா இதை நம்ம புரியவே முடியாது. இதே சரிங்களா? இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள். இது பாருங்க, இது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்ல, இட்ஸ் a practically impossible to human being. பிதாவாகிய தேவன் எப்படி பூர்ண சற்குணரா இருக்கிறாரோ அதே மாதிரி பூர்ண சற்குணரா யார் இருக்க வேண்டுங்க? எல்லாத்தாலும் இருக்க முடியாது, நம்ம இருக்க வேண்டும். சர்ச் கிளாஸ் பீப்புள் இருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல பாருங்க, அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்குன்னா, அந்த பூர்ண சற்குணம் அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா பர்ஃபெக்ட். சரிங்களா? ஈவன் ஆஸ் யுவர் ஃபாதர் விச் இஸ் ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட். தேவன் எப்படி ஒரு பர்ஃபெக்டா இருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கணும். எப்படி ஒரு மனுஷன் பர்ஃபெக்டா இருக்க முடியும் அப்படின்னு பண்ணா, அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால், அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா அவன் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கலாம். ஸோ பர்ஃபெக்டுக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எந்த ஒரு பிழையும் இல்லை, குற்றத்தையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அன்புன்னா சரி, அந்த பர்ஃபெக்டான அன்பு அவன் செலுத்தக்கூடியவான். நீதி செய்யறனா பர்ஃபெக்டான நீதி அவன் செலுத்தக்கூடியவான். ஸோ பர்ஃபெக்டா இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை. இது பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் இதை எதிர்பார்த்திருக்காரு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை நான் சொல்லியிருப்பாரு, நம்ம ரசல்பர் இளைஞர் தான் அவர் சொல்றாரு பாருங்க, திஸ் அடாமினேஷன் apply only to those who are new creature in Christ. இது எல்லாத்துக்குமே இது பொருந்தாது. எப்படி பிதாவாகிய தேவன் பர்ஃபெக்டா இருக்கிறாரோ பூர்ண சற்குணராக இருக்கிறாரோ அதே மாதிரி உலக ஜனங்களால இருக்கவே முடியாது, நம்மனால இருக்க முடியாது. ஆனால் நமக்குள்ள இருக்கின்ற புதிய சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, இது பொருந்தும். ஏன்னா who are new creature in Christ, it is a dark saying and needs to be spiritually listened. இது வேற ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு பழமையான பழமொழி அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த அறிவுரைகள் எப்படி பிதாவாகிய தேவன் இருக்கிற மாதிரி நம்ம பூர்ண சற்குணா இருக்கிறது எப்படின்னா, இந்த அறிவுரைகள் கிறிஸ்துவின் புதிய உயிரினங்களாக இருப்பவர்களுக்குமே மட்டும் இது பொருந்தும். அதான் நியூ கிரியேஷன், புதிய உயிரினங்கள். இது ஒரு இருண்ட பழமொழி, ஓல்டு, ஒரு பழமையான ஒரு தான், மற்றும் ஆன்மீக ரீதியில் அறியப்பட வேண்டும். இது எல்லாத்தினாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிஞ்சுங்களா? இந்த பழமொழியை எல்லாத்தினாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது, யாரும் இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த பழமொழி இது யாருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி. இப்ப நான் சத்தியம் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், நான் சத்தியம் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். இப்ப நான் புதிய சிருஷ்டியை நான் வளர்த்து கொள்ளவில்லை, புதிய சிருஷ்டியை வளரலைன்னா இது எனக்கு பொருந்தாது. அப்ப புதிய சிருஷ்டி எனக்கு வளருதுன்னா இது எனக்கு என்ன பண்ணுங்க, பொருந்தும். எப்படி பிதாவாகிய தேவன் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும், பூர்ண சற்குணரா இருக்குன்னு சொல்லி. இப்ப பாருங்க, ஒரு 4 பேர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்க்கலாம், நீங்க புரிந்து கொள்வதற்காக. ஸோ மனுஷன் எப்படி அவன் எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நானும் பர்ஃபெக்டா இருக்கணும். கேட்டீங்களா? நானும் பர்ஃபெக்டா இருக்கணும், மற்றவங்களும் என்ன பண்ணணுங்க, பர்ஃபெக்டா இருக்கணும். சில பேர் நீங்க சொல்ல பண்ணா அவன் பாரு அப்படி செய்யறான், இது பண்றது தப்புங்க, இப்படி பண்ணிருக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம பர்ஃபெக்ட், அவங்களும் என்ன பண்ணுவானுங்க, பர்ஃபெக்டா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். சரிங்களா? சில நேரத்தில் சில பேர் அட்வைஸ் கொடுப்போம், அந்த அட்வைஸ் நம்மளே கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் பொதுவாக எனக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம், இது ஜென்ரல். ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் மற்றவர்கள் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு, நானும் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா 2 பர்ஃபெக்ட் சேர்ந்துச்சுன்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஓ பர்ஃபெக்ட் தான். ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட், லவ் பர்ஃபெக்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்பர்ஃபெக்ட். இவங்க 2 காம்பினேஷன் சேர்ந்துச்சுன்னா அது எப்படின்னா அதுவும் நன்மையாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லும்போது தேவன் பர்ஃபெக்ட் சொல்ல ஓகே, தொழில்நுட்ப கோளாறு, மீண்டுமாக இந்த பர்ஃபெக்ட் இன்பர்ஃபெக்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். சரிங்களா? ஸோ பிதாவாகி தேவன் அவர் பர்ஃபெக்ட்,
பாவிலா இருக்க நம்ம கூட அவர் சேரும் பொழுது நம்மளும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா மாறிடும். சரிங்களா? அடுத்து ஒரு கேட்டகரி பாருங்க, இன்பர்ஃபெக்ட். அந்த ரெண்டு அது என்னதுங்க? இன்பர்ஃபெக்ட், சரி இல்லாதது, சர்க்குணமே இல்லை, இன்பர்ஃபெக்ட். இந்த இன்பர்ஃபெக்டும் இப்போ சேர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். இப்போ இன்பர்ஃபெக்டும் பர்ஃபெக்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீமையை கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் என்ன தீமையாகவே என்ன பண்ணிடுவாருங்க, போயிடுவார். கண்டிப்பாக அதை வந்து ஓவர்டேக் பண்ணவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்பர்ஃபெக்ட், ஒரு மோசமும் இன்பர்ஃபெக்ட், இன்னொரு மோசம் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு தீமையாகத்தான் இருக்கும். இப்போ நான் சொன்னதை வந்து இன்னும் புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மனிதன் எதிர்பார்ப்பது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேவன் அல்டிமேட்டாக கடைசியில் அவர் எதிர்பார்க்கிறது அதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவன் மாதிரியே எல்லாருமே இருக்க வேண்டும். சரிங்களா? ஆனால் இப்போ மனிதன் எதிர்பார்க்குன்னா அவரும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். சரிங்களா? ஆனால் தேவன் எதிர்பார்ப்புன்றா இதுதாங்க நம்மகிட்ட. என்னென்னா இப்போ தேவன் பர்ஃபெக்டாக இருக்கிறார், இப்போ இன்பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் மன்னிச்சு அவர் என்ன பண்ண ஏற்றுக்கொள்கிறார். இதே குணலட்சணத்தை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன எப்படியாக நான் இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, மன்னியுங்க, இரக்கம் செய்யுங்க. அப்படிங்கும் போது என்ன பண்ணா அப்படி செஞ்சோம்னா எப்படி பாருங்க, ஒரு பர்ஃபெக்டும் இன்பர்ஃபெக்டும் சேரும் பொழுது அங்கே என்ன ஆகுதுங்க, ஒரு பர்ஃபெக்டாக முடியுது. அப்படின்றால் நான் ஒருவேளை பர்ஃபெக்டாக இருந்து இன்பர்ஃபெக்டாக ஒரு மனுஷன் இருந்தார்னா, ஒரு மனிதன் தான், நான் அவரோடு சேரும் பொழுது என்ன ஆகணுங்க, நான் இன்பர்ஃபெக்டான ஒரு மனிதனே கிட்ட சேரும் பொழுது அந்த மனிதன் என்ன ஆயிடணுங்க, பர்ஃபெக்ட் ஆயிடணும். இப்போ இப்போ பாருங்க அடுத்த டேஞ்சர், இவனை இது பார்த்துட்டு நம்ம போயிடலாம், அப்போதான் நமக்கு புரியும். சாத்தான் எதிர்பார்ப்பது அவன் முற்றிலுமாக எப்படி இருக்கிறான், மோசம். இவன் என்ன பண்ணிடுறான்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஜனங்கிட்ட போய் இவனோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போது அந்த ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்க, மோசம் போயிடுறாங்க. இப்போ பாருங்க, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், இன்பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் கிட்ட போய் நான் சேர்ந்து அவர் பர்ஃபெக்ட் ஆகிறத விட்டு நான் என்ன இருக்கக்கூடாதுங்க, இன்பர்ஃபெக்டா. அப்படி ஒருவேளை இன்பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னா நான் செகண்ட் கேட்டகரியில் எதுக்குள்ள வந்துடுறேன், தேர்ட் இதுக்குள்ள வந்துடுறேன். அப்படின்னா தேவன் என்கிட்ட இல்லை, யார் இருக்கிறாங்க என்கிட்ட, சாத்தான் இருக்காங்க. சரிங்களா? அப்படி என்றால் தேவன் கூட யார் யார் சேர்க்கிறார்களோ அவங்களாம் பர்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. நாம் வந்து யார் யார் கூட சேர்றோமோ அவங்களும் என்ன ஆயிடுவானுங்க, பர்ஃபெக்ட் ஆக வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்க. அதுக்காக எப்படி என்ன பண்ணலாம், ஒரு மனுஷன் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாங்க போகலாம். இதை தாங்க இயேசு கிறிஸ்து செஞ்சார். சரிங்களா? அப்புறம் நம்ம கடைசி எது ஒன்று புரிந்துக்கலாம், ஒரு பழைய மனுஷன் சேர்ந்து என்னதான் வரும், அது கேட்டகரி இல்லை, அது என்னன்னா அந்த முடிவு அப்படியாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்படின்றால் பாருங்க, நம்ம என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்த்து நம்ம பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு இன்பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க என்னுடைய சத்துருக்களை கூட நான் என்ன பண்ணணும்னா நேசிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, இதற்கு முன்பாக ஒரு வசனம் படிக்கும் போது எப்படி பிதாவாகிய தேவன் பூர்ண சர்க்குணரா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, சர்க்குணரா இருங்கள். ஸோ அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன படித்தோம், பர்ஃபெக்ட் அப்படின்னு படித்தோம். நீங்க இதே உத்தமனா இருன்னு சொல்லி இப்ப நம்ம தமிழ்ல ஒரு வசனம் வாசிச்சோம் பாத்தீங்களா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு. நீங்க ஆங்கில வேதாகமத்துல எடுத்து பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்னு போட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த பர்ஃபெக்டுக்குள்ள தான் எல்லாமே நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த பூர்ண சர்க்குணம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுக்குள்ள மன்னிக்கிற தன்மை, அன்பு செலுத்துகிற தன்மை, நீதியின் தன்மை, எல்லா விதமான ஒரு குணலட்சணங்களும் சேர்ந்தது தான் ஒரு பூர்ண சர்க்குணம். இப்ப ஆபிரகாமுகிட்ட தேவன் எதிர்பார்க்கிறதும் அதுதான். எப்படியாக நான் இருக்கின்றனோ அதே மாதிரி நீ என்ன பண்ண இருக்க வேண்டும். அவர் சொல்ற பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதுதான் என்னன்னா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. பாருங்க, எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவர்.
அப்படி என்றால் இப்படிப்பட்ட தேவன் கிட்ட நாம் என்ன பண்ணோம்னா ஒரு பர்ஃபெக்டா இருந்து நம்ம வாழ்ந்த காடி இதுதான் தேவன் என்ன பண்றாரு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அப்படின்ற தேவன் ஏன் இது ஆபிரகாம் மட்டும் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை நன்கு புரிந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். ஸோ தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்த உணர்வு. இப்ப இந்த சமயத்துல ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆபிரகாம் குழந்தை பிறந்துச்சா? ரொம்ப கடினமான கேள்வியை கேட்டுட்டோம். எளிமையான கேள்வி தான் நான் கேட்டேன். இப்போ 90 வயசு ஆகும்போது ஆபிரகாம் குழந்தை பிறந்துச்சா? இல்லை. அப்போ தேவனுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? இப்போ ஆபிரகாம் போன வாரம் திங்கக்கிழமை, அதாவது இந்த திங்கள் இல்லாம போன திங்கக்கிழமை கூட நம்ம படித்தோம். தேவன் சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? நகைத்தார், சிரிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி என்றால் இப்போ தேவனுக்கு ஆபிரகாமுடைய இருதயம் அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். இவர் சிரிச்சாலும் அவருடைய இருதயம் என்ன பண்ண நல்லாவே எனக்கு தெரியும். சொல்றார், என்ன முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, பயப்பட வேண்டும், உத்தமமா இரு அப்படின்னு. ஸோ நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தாங்க. அப்படி என்றால் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதிர்பார்க்காம அன்பை செலுத்த வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோயிங் தி லவ் விச் சீக்ஸ் நத்திங் இன் ரிட்டர்ன். நமக்குள்ள என்ன பண்ணுவானுங்க, அன்பு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல நம்ம படிச்சோம்ல, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம என்ன படிச்சோம்? மன்னிக்கிறது மூலம் உறவு. எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம அன்பை நம்மளால என்ன பண்ண முடியுங்க, காட்ட முடியும். அப்படி என்றால் நமக்குள்ள லவ் எப்படி பண்ணணுங்க? லவ்ங்கிறது என் சகோதரன் மேலையும் என்னோட சத்ருக்கு மேலையும் நான் வைக்கின்ற அன்பு என்ன பண்ணணுங்க? லவ் ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஓவர்ஃப்ளோ என்ன பண்ணணுங்க? அன்பு. இப்போ திருப்பி உங்களுக்கு ஒரு மூச்சு விடுங்க. ஓவர்ஃப்ளோ அன்பெல்லாம் நம்மளை காட்ட முடியுமா? ஹியூமன் பீயிங் அது என்னதுங்க? இம்பாசிபிள். நியூ கிரியேஷனுக்கு இட்ஸ் அ பாசிபிள். இருண்ட பழமொழி தான், ஆனால் புதிய சிருஷ்டி செய்கின்ற காரியம். நம்ம ஒரு லட்சியவாதி. அப்படி என்றால் அன்பு என்னன்னு பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற அன்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அகாப்பே லவ்னு சொல்றோம். எதுவும் எதிர்பார்க்காதது, எந்த ரிட்டர்ன் இல்லாம அன்பு செலுத்துறது. இப்படி ரிட்டர்ன் இல்லாம அன்பு நம்மளால செலுத்த முடியுமான்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு இந்த பூமியில செய்யறாங்களே. சில எக்ஸாம்பிள்ஸ் நான் போடுறேன் பாருங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு, பிறந்த குழந்தை. இப்போ இந்த பிறந்த குழந்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா கேரில் ரொம்ப கேரில் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சரௌண்டிங் எல்லாம் பழந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த குழந்தைக்கு நைட் ஆனால் என்ன பண்ணிடுங்க, நைட் ஆனால் குழந்தை மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோ வயசும் ஆகலை. பொதுவாகவே என்ன பார்த்தீங்கன்னா குழந்தை நைட் என்ன பண்ணிடுங்கன்னா விளையாண்டுருக்கும், காலையில் என்ன பண்ணும், தூங்கும். இப்போ ஃபாதர் அப்பா வராருன்னு வச்சுங்க, அப்பாக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி இருக்கும். எதுக்கு நைட் டியூட்டி? குழந்தை என்ன பண்ணுவானுங்க 2 hours 3 hours பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ என்னதான் ஆஃபீஸில் வேலை செஞ்சு வந்தும், அதுக்கு பின்பாக எக்லீசியாவில் அங்கேயும் ஒரு கடுமையான வேலை செய்து வந்தும் ரொம்ப டயர்டாகி போய் வீட்டில் படுத்துட்டு இருக்கும் போது 1 மணிக்கு குழந்தை எழுந்து அழுதாலோ இல்லை அது விளையாண்டாலோ அது என்ன பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டத்தை காட்டுவோமா? இல்லை குழந்தை மேலே எரிஞ்சு விடுவோமா? அதுக்கு இப்போ உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? நான் காலிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைய திட்டுவோமா? அந்த சமயத்தில் அந்த தூக்கமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் வழியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோ அன்பு என்ன பண்ணுங்க, விளையாடும். சரிங்களா? அது கொஞ்சம் காரணம் என்ன, ஓவர்ஃப்ளோ. ஏதாச்சும் நம்ம ரிட்டர்ன் எதிர்பார்க்கணுமா? இல்லை, எதிர்பார்க்க மாட்டோம். இது ஒரு விதமான ஓவர்ஃப்ளோ அன்பு புரிஞ்சுக்கிருக்காங்க. பட் இன்னும் நம்ம அகாப்பே லவ் சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிக்சர் போகிறோம் பாருங்க, புரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தை, அநாத குழந்தைங்க, தாயும் தகப்பனே அது இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆதரவற்ற குழந்தை, சரியாக சாப்பிட முடியாத ஒரு குழந்தை, அதை பார்த்தாலே கண்ணீர் வருகின்ற அந்த மாதிரி இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு குழந்தை. இந்த குழந்தைகிட்ட போய் நம்ம ஆசை ஏதாச்சும் கொடுக்கும்போது அந்த குழந்தை தான் நம்ம வாங்கின பொருளை தூக்கி வீசிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வேண்டாம், ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த குழந்தை நம்மகிட்ட சொல்லிச்சுன்னா, நீ பிடிக்கல, நீ மேல் உனக்கு நான் இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருமா? ஏதாவது சொல்கிறேன். அது என்ன ஒரு ரியாக்ஷன் பண்ணாலும் நாம் அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்முடைய கோபத்தையோ நம்முடைய வெஞ்சன்ஸையோ நமக்கு அந்த சமயத்தில் வருகின்ற அந்த ரியாக்ஷன் அந்த குழந்தைகிட்ட நம்ம நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாங்க, காட்டவே மாட்டோம். எந்த ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது சடனாக வருது பார்த்தீங்க, உள்ளத்துலேருந்து வருதுன்னு பண்ணால். ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்குது.
பட் சில நேரத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும்னா காட்ட முடியறது இல்லை. பாருங்க, மூணாவது புரிந்துக்கிறதுக்காக 3வது எக்ஸாம்பிள், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. இதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ இந்த குழந்தைகிட்ட போய் ஒரு gift கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நல்லது கெட்டதே தெரியாதுங்க. கொடுக்கும்போது அந்த கிஃப்டை இந்த குழந்தை தூக்கி வீசிருச்சுன்னா நம்ம கோவம் வரும். இல்லை எப்படி நீ தூக்கி வீசலாம், இதோட மதிப்பு என்ன சொல்லி அந்த குழந்தைய கன்னத்தில் ஓங்கி சப்புன்னு அரைஞ்சிருவா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் உலக ஜனங்கள் செய்யவும் மாட்டாங்க, நம்ம கண்டிப்பாக செய்யவும் மாட்டோம். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நாம் இதே மாதிரி தாங்க, நாம் செய்கின்ற பாவங்கள் தேவன் எப்படி பார்க்குறதுங்களா, இவங்களுக்கு நல்லதும் தெரியல கெட்டதும் தெரியல. ஏன்னா நம்மளே ஒரு ஃபிசிக்கல்லி சேலஞ்சு மாதிரி தான் இருக்கணும். நம்மளே பரதேசிகளாக தான் இருந்தோம், ஆதரவு பெற்ற குழந்தை மாதிரி பரதேசிகளாக இருந்தோம். அதாவது நன்மை எது தீமை எது தெரியாம தான் இருந்தோம். ஆனாலும் தேவன் நம்மளை என்னதான் பார்த்தாரு பார்த்தீங்கன்னா குழந்தையா தான் பார்த்தார். நம்ம கட்டியும் ஏதோ ஒரு குணலட்சணம் இருக்கு, அந்த நன்மை மட்டும்தான் பார்த்தாரு தவிர அந்த நன்மைக்கு பின்னாடி இருக்கிற பல தீமை தேவன் என்ன பண்ணலைங்க, பார்க்கவே இல்லை. அப்படி என்றால் நான் என்னோட சத்ருவை என்னதான் பார்க்கணும், அவருக்குள்ளேயும் ஒரு நன்மை தான் இருக்கும். அந்த நன்மை தான் நான் என்ன பண்ண பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நான் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதே இன்ஸ்டன்ட்ல இப்போ இந்த குழந்தை அதை தூக்கி வீசும் போது நம்ம ஏன் கோவப்படுறதில்ல, அது பிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குழந்தைக்கு இல்லை, எனக்கு இருக்கு. அப்படி என்றால் என்னுடைய சத்துருக்கு அது தெரியல, தெரியாதனால அவர் எனக்கு அவர் தீமை செஞ்சுட்டு இருக்கிறார். தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவர் எனக்கு என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். அப்படி என்றால் என்னதான் புரிச்சுக்கணும்னா, அவரால் பிசிக்கலி சேலஞ்சு. ஒரு நன்மை தீமை தெரியாத ஒரு ஜனங்கள் நம்ம கிட்ட தீமை செய்யும் போது நம்ம அவரு நன்மை தீமை தெரியாம நமக்கு தீமை செஞ்சுட்டார். நன்மை தீமை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. சரிங்களா? அப்படி என்றால் நம்ம கூட என்ன பண்ண வேண்டிய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை சிநேகிக்கணும். எப்படி அவளை முழுமையாக என்ன பண்ணணுங்க, அண்டர்ஸ்டாண்ட், ஒரு புரிந்து கொள்வதற்கு நம்ம வர வேண்டும். கடைசியாக 4வது கேட்டீங்க பார்த்தீங்கன்னா, அன்பின் அவசரம், தி அர்ஜென்சி ஆஃப் லவ். சரிங்களா? அப்படி என்றால் இந்த அர்ஜென்சி ஆஃப் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு நமக்கு அர்ஜென்சி ரொம்ப தேவைப்படுது. காரணம் என்ன, பல நேரங்களில் அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அதை அப்ளை பண்ற வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்றது இல்லைங்களா, அப்ளை செய்யறதில்லை. எங்க பயன்படுத்துமோ அந்த சில நேரங்கள் மறந்து விடுகிறோம். இவ்வளவு தூரம் அந்த அன்புன்னு சொல்லி பார்க்கற காரணம் என்ன, நம்ம தேவன் சொன்னது அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இப்ப அப்படி என்றால் நான் மிகவும் அன்புள்ளவன் அப்படின்னு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, எந்த அளவுக்கு நாம் மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்றேங்க, அன்புள்ளவனா இருக்கு. சரிங்களா? எந்த அளவுக்கு நான் மன்னிக்கிற குணம் இல்லாதவனா இருக்கிறனோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய அன்பு இருக்கும். சரிங்களா? பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் நான் பூர்ண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்றாலும், நான் உத்தமனாய் இருக்க வேண்டும் என்றாலும், தேவன் மாதிரி நான் என்ன பண்ணுவானுங்க, அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். அதை கண்ணி பண்ணுவான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 9ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்ப தேவன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எந்த அளவுக்கு அன்பு காட்டியிருக்காரோ அதே அளவுதான் யார்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அன்பு, உலக ஜனங்கள் கிட்ட கிடையாது, திரள் கூட்டத்து கிட்ட கிடையாது. யார்கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க, இப்போ கரண்ட்ல யார்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா சபையின் பிள்ளைகிட்ட. ஒருவேளை நம்ம அதுக்குள்ள தகுதி உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பா நம்மகிட்ட என்ன பண்ணுவாருங்க, அன்பை அவர் எதிர்பார்ப்பார். சரிங்களா? 10ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. வெயிட் பண்ண சிஸ்டர், ஏன் இந்த பாயிண்ட் வெயிட் பண்ண சொன்ன தெரியுங்களா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்ம தேவன்கிட்ட அன்பு கூர்ந்தது இல்லைங்க, அவர் நம்ம இடத்துல என்ன பண்ணிருக்காரு, அன்பு கூர்ந்துருக்கார். அதே மாதிரிதான் என் சத்ரு கிட்ட, என் சத்ரு என்னிடத்துல அன்பு வச்சானா நான் பார்க்க கூடாது, நான் தான் என்ன பண்ணுவேன், என் சத்ருகிட்ட அன்பு வைக்கணும். ஏன்னா என் சத்ருக்கு நன்மையும் தீமையும் அவன் தெரியாதவன், அப்படிதான் அவர் செய்வார். ஆனா நான் என்ன பண்ணுவேன், அன்பு வைக்க வேண்டும். தொடர்ந்து படிப்போம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, சோ அதோட அளவை தேவன் காட்டி விட்டார்.
அவரோட எக்ஸ்ட்ரீம் லவ்வை வந்து கிறிஸ்து மூலியமா அவர் காட்டிட்டார். கிறிஸ்து தன்னுடைய பலியின் மூலமாக அவரோட அன்பை காட்டி விட்டார். இப்போ அன்பு காட்டுறது யாரோட கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அன்பை நம்ம என்ன பண்ணணும்னா காட்ட வேண்டும். இந்த பாடத்தின் மூலம் நான் கற்றுக்கொள்கிற வேண்டும் அன்பை எப்படி காட்ட வேண்டும், எந்த அளவுக்கு நான் மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண காட்ட வேண்டும். ஸோ இதெல்லாம் படித்தாலும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது தான் அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் லவ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் டு ஹியூமன். ஒரு பழைய மனுஷனுக்கும் உலக ஜனங்களுக்கும் இட்ஸ் அ ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், முடியாத ஒரு காரியம். ஆனால் ப்ராக்டிக்கலி பாசிபிள் டு சர்ச் கிளாஸ். நமக்கு அது என்னன்னா பாசிபிள். பாருங்க அன்பான சகோதரர்களே, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னு பாருங்க. நான் சொல்லும்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்பி தான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலி பாசிபிள் டு சர்ச் கிளாஸ். நம்மளால முடியும், நம்மளால முடியும். சரிங்களா? அப்படி என்றால் ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி யாராச்சும் மேலே ஒரு சின்ன சின்ன கோபங்கள் இருந்தாலுமே, அது பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம சபையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு கோபமோ அவர் மேலே மன கஷ்டமோ, அவரை பார்க்க மாட்டோம், அவர்கிட்ட பேச மாட்டோம், இந்த அளவுக்கு தான் நான் காட்டுவேன், அவர் வந்தால் நான் முகம் திருப்பிட்டு போயிடுவேன், அவர்கிட்ட நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தால் அது யாராக இருந்தாலுமே நம்மன்னு சொல்லும் போது சிந்தன்பர் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்து சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் மன்னிச்சுட்டு நம்ம எல்லாத்துக்காக என்ன பண்ணலாங்க ஜபம் செய்யலாம். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ ப்ராக்டிக்கலி பாசிபிள் டு சர்ச் கிளாஸ். சரிங்களா? அப்போது அடுத்த ஒரு டவுட் வரும், சர்ச் கிளாஸ் வந்து ஸ்பெஷல் தான். அப்படியே பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சர்ச் கிளாஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கிறோமே, சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு கேரக்டராக நம்ம பார்க்கலாம். மோசே அவர் ஒரு ஸ்பெஷல் தான். சர்ச் கிளாஸ் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி மோசே ஒரு ஸ்பெஷல் தான். மோசே என்ன ஸ்பெஷல் பாருங்க, தேவனை முகமுகமாய் பார்த்தவன். மோசே மாதிரி யாரும் முகமுகமாக பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே கிடுகிடுன்னு ஓடிடுவார். போய் என்ன ரிப்போர்ட் பண்ணுறதுனாலும் சரி, ப்ரேயர் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுனாலும் சரி, என்ன பண்ணாலும் மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள எப்போ வேணாலும் போய் தேவன்கிட்ட பேசக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே. ஆனால் பிரதான ஆசாரியர் இருக்கின்ற ஆரோன் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவார். ஆனால் வருஷத்துக்கு எல்லா தடவும் போகிறதுக்கு யார் பர்மிஷன் இருக்குங்க? மோசேக்கு இருக்கு சொல்லணும். இது ஸ்பெஷல். மோசே மாதிரி அடிக்கடி உள்ளே போகிறவங்க யாராச்சும் பைபிள் எடுத்துக்கிறாங்களா? யாருமே இல்லை. அப்போ இவர் யாருங்க? ஸ்பெஷல் பர்சன். சரிங்களா? அடுத்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் பாருங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான். இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சந்தேகம் வந்துருச்சு, இவர் தானா இயேசு கிறிஸ்து சந்தேகம் வந்துருச்சு. அப்படி சந்தேகப்பட்டு இருந்தாலுமே இவர் எப்படி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், இவரை மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லை. சந்தேகப்பட்டவனுக்கு கிடைத்த பேர் என்ன பார்த்தீங்கன்னா இவனை மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாருமே. அப்படி ஸ்பெஷலா இல்லை, இஸ் வெரி ஸ்பெஷல். இயேசுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால், நான் சொல்றேன்பா பழைய ஏற்பாட்டில் சொல்லச்சல, ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் அந்த வருகிற எலியா இவர் தான். வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வேதாகமத்தில் இருக்குங்க. பாருங்க, அடுத்த வெரி ஸ்பெஷல் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. தாவீது என்ன ஸ்பெஷல்? அவர் லைஃபே நமக்கு ஸ்பெஷல் தான். இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் பாருங்க, வெரி ஸ்பெஷல். பாருங்க, இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. வேற யாரையாச்சும் பார்த்து இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் சொல்லிட்டாரா? மோசே அடிக்கடி உள்ள போய் மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள போய் பேசிட்டாரு. ஆனா அவரை பார்த்து கூட என்ன சொல்லீங்க? இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் சொல்லவே இல்லைங்க. ஹீஸ் எ ஸ்பெஷல். தேவர் சொல்றா, நமக்கு தெரியும் தாவீதுன்னு நமக்கு பாசிட்டிவ் போறதோட எதிர் சரண் போகுங்க. தாவீதுன்னு சொன்னானே நமக்கு டக்குன்னு ஆகுறது என்ன தெரியுங்களா? நெகட்டிவிட்டி தான் ஆகும். ஏன்னா நெகட்டிவிட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஆனா தேவன் சொல்ற நெகட்டிவிட்டி அவர் பார்க்கல. இப்ப நம்ம படிச்ச பாத்தீங்களா, தாவீதோட உள்ளத்தை பார்த்தா, சீயிங் தி குட். தாவீதை நல்லா புரிஞ்சு கொண்டார். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங். தாவீது மேல அவ்வளவோ மன்னிப்பு வைத்தார். அதனாலதான் ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. எப்படி ஒரு சொன்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். இஸ் எ ஸ்பெஷல். சொல்ல பாருங்க, இஸ்ரேல் தேசத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் தேசத்தை தாவீதின் கூடாரம், நான் விழுந்து போன தாவீது கூட என்ன பண்ண மீண்டும் எழுப்பித்து கட்டுவேன். இப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் வச்ச பேர் என்ன பார்த்தீங்கன்னா தாவீதின் கூடாரம். இஸ் எ ஸ்பெஷல் கேரக்டர். ஏன் இந்த ஸ்பெஷல் கேரக்டரா பார்க்கணும்னா, இதை 3 விடவும், இப்ப
இப்போ பார்த்த 3 கேரக்டரோடும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அந்த ஸ்பெஷல் கேரக்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸ். ஏன்னா தேவன் எதிர்பார்த்த அந்த சற்குணம், அந்த அகாப்பே லவ், அந்த மன்னிக்கக்கூடிய குணம் அது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸுக்கு இருக்க வேண்டும். சரிங்களா? 3 கேரக்டரோட இப்போ நான் பார்த்தோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்மளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உலக ஜனங்களுக்கு இம்பாசிபிள், நமக்கு என்னதுங்க பாசிபிள்? நம்மன்னு சொல்லும் போது நமக்குள்ளாக நாம் வளர்த்தி கொண்டிருக்கிற, நம்ம வளர்கின்ற அந்த புதிய சிருஷ்டின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் சொல்ல பாருங்க, இந்த லவ் அப்படின்னா அந்த சரீரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரம் என்ன சொல்லணும்னா லவ் தி எனிமீஸ். லவ் தி எனிமீஸ். சத்துருக்களை எவ்வளோ ஸ்நேகிக்க முடியுமோ ஸ்நேகிங்க. அந்த ஸ்நேகிங்கிறது மன்னிக்கிற குணம். சரிங்களா? ஸோ அது அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ். அதாவது அகாப்பே லவ் தாங்க, இந்த அன்பு தாங்க பேசிக், தாங்க தேவனுடைய பிரதான குண லட்சணம். அவர் அதை தான் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கார். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்வோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. வெயிட் பண்ணு சார். எப்படி களிகூரும், எப்படி சந்தோஷமா இருக்கும், எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. எப்படி தேவன் இருக்கிறாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கலேன். அது எப்படின்னு இருக்கும், பாடுகளுக்குள்ளவும் ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் முன்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். சொல்ற பாருங்க, ஒரு கல்யாணம் பண்ற ஒரு மாப்பிள்ளை அப்போவே மேக்கப் பண்ணியிருப்பார் போட்டுருக்கு. பட் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா மணவாளன் எப்படி தன்னை வந்து அலங்கரித்துக் கொள்கிறாரோ. ஸோ அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாருங்க, கிரீடத்திலேருந்து தேவையான நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி மணவாட்டி அவரும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா தன்னை என்ன பண்ணிருந்தா நகைகள்னால என்ன பண்ணிக்கணும் அலங்காரம், வெரி கிராண்டு, ஸ்பெஷலாக இருப்பாங்க. நம்ம ஒரு மேரேஜுக்கு போனாலும் நம்ம பார்த்துருப்போம், அங்கே 2 பேரும் வந்து ரொம்ப கிராண்டாக இருப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா மணவாளனும் மணவாட்டனும் எல்லாத்தோட வெரி ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்றார் இதுக்கு ஒப்பனையாக இதோட மீது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் எனக்கு உடுத்தி. சரிங்களா? பாருங்க, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமா தேவன் இன்னைக்கே நமக்கு என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நீதியின் சால்வைலாம் எனக்கு அப்படின்னா நமக்கு தரிப்பிட்டார். இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு தேவனுக்குள்ள கவராக இருக்கிற எதுக்காக கொடுக்குறார்? ஏன் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இந்த சால்வையெல்லாம் கொடுத்து நம்மளை எதுக்காக அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டார்? எப்படி பிதாவாகி தேவன் சர்க்குணராக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணானுங்க சர்க்குணர்கள். தேவனுடைய பிரதான குணலட்சணம் என்ன? அன்பு. அந்த அன்புங்கிறது மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நம்ம கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஸோ அன்பான சகோதரர்களே, இந்த பாடத்தின் நிறைவாக நம்ம என்ன கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளோட லைஃப்ல தேவன் எவ்வளோ காலம் நமக்கு வச்சிருக்கான்னு தெரியாதுங்க. அந்த அவ்வளோ காலமும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து சரீரமா இருக்கிறோம். நம்ம ஒரு மனவாட்டி அந்த அந்த ஒரு கிரீடத்துக்காக அந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்ம பிரயாசப்படுறதா இருந்தால் நம்மளுடைய எதிரிகள் நம்ம வாழ்க்கையில எதிரி சத்ருனே நம்ம சொல்லக்கூடாதுங்க. எல்லார்ட்டையும் மன்னிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாங்க அன்பாக இருக்கலாம். அவங்களோட உள்ளத்தை பார்த்து அவங்களுக்கு தேவையானதே தேவன் நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு தந்தருள்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் சத்தியங்களையும் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்வோம். துதி கொடுத்த அன்பு சகோதரருக்கும் நம் அனைவரும் சார்பாகவும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஸோ இந்த ஒரு பாடத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை பார்க்கும் பொழுது மன்னிப்பும் அன்பும் மிக பிரதானமான ஒன்றுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது தேவனுடைய ஒரு குணலட்சணம். உங்கள் பிதா சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் சர்க்குணராக இருப்பீர்கள்ங்கிறத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறின வசனம் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது இந்த 2 விஷயத்தையும் ஒருத்தர் காட்டலைன்னா அவர் ஒரு புது சிருஷ்டிங்கிற ஒரு வளர்ச்சிக்குள்ளாக இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம உணர முடிகிறது இந்த ஒரு பாடத்தின் மூலமாக. ஸோ நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுங்கிறத அந்த ஒரு குணலட்சணம் மூலமாக காட்டும்போது மட்டுமே நம்மளால் அதற்குண்டான அடையாளங்களை பார்க்க முடியுங்கிறது கூட நம்ம இந்த ஒரு பாடத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம்.
ஸோ எனவே தேவனுக்கும் மீண்டுமாக நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ரட்சகர் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளுக்கான இறைவன் கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் நம்ம மத்தியில் வாசிப்பார். இன்றைய நாளுக்கான இறைவனிய கீதங்கள் ஜூலை 14, யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதற்கான விளக்கம்: தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி ஸ்தோத்திரம் செலுத்தும் அன்பின் ஆவியை விருத்தி செய்வதே கிறிஸ்துவ ஜீவியத்தின் மகிழ்ச்சியின் ரகசியம். இத்தகைய அன்பின் ஆவியை நாம் உடையவர்களாக இருக்க தேவ தயவையும் தேவ கிருபையும் நாம் அன்றாட வாழ்வில் நினைவில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் நினைத்து நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துவதால், தேவ பராமரிப்பினால் நாம் பாதுகாக்கப்படுவதனால் நம்முடைய விசுவாசம் வேரூன்றி கட்டப்பட ஏதுவாகிறது. தேவ பிரசன்னத்தையும் தயவையும் முழுமையாக உணர முடிகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களினால் நம்முடைய அன்பும் சந்தோஷமும் அதிகமாக பெறுகிறது. முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததால் நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே தேவ அன்பை நாம் ருசி பார்க்கிறோம். அவருடைய வழிகளை மெய்யாகவே பின்பற்றும் பொழுது மனப்பூர்வமாக அந்த திவ்ய பாதையில் நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனுக்குள் நிறைவான சந்தோஷம் உண்டாகும். இது நிமித்தம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் நாம் அடிக்கடி தேவ தயவை நாடி ஜெபிக்க கற்பிக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் வழியில் நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் ஏறெடுப்போமாக. ஆமென். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் நம்முடைய ஜெபத்திலே வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் ஜெயபாஸ்கர் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை கொடுத்து இந்த ஒரு கூட்டத்தை முடித்து வைப்பார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் உருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பே உருவான யெகோவாவின் நாமமுள்ள என்ற எங்கள் ஒன்றான பரம தந்தையே, தேவரில் கடந்து போன காலங்களிலே முழுவதுமாக எங்களை கண்ணை போல பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடத்தியதற்காக நன்றி அப்பா. உமது அளவற்ற கிருபையினாலும் அளவற்ற அன்பினாலும் கூட எங்களுடைய வாழ்நாட்களை ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து உமது சத்திய திருவசத்தை எங்களுக்கு தியானிக்க கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. இப்போ உலகத்தில் உள்ள ஞானவான்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட இந்த உன்னதமான திவ்யமான சத்தியத்தை அற்பமும் குப்பையுமாக இருக்க எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி அப்பா. இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய சத்தியத்தை ஒரு காதில் வாங்கி மறுக்காதில் விட்டு விடாமல், இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மரண பரிந்தும் நாங்கள் உண்மையாக இருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் முழு மனதுடன் எங்களுடைய அன்றாட வாழ்விலே கூட கிரியை மூலமாக காண்பிக்க தேவரி தமிழ் கிருபை பாட்டு ஜெயகன் தோப்பனே அப்பா. உம்மிடத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லையப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கூட எங்கள் வாய் சொல் பெறுவதற்கு முன்னரே எங்கள் இருதயங்களும் சிந்தைகளும் அறிக தேவன் நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையை எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க சேர்த்து வைத்திருக்கிறீரோ அவையெல்லாம் உமது மேலான சத்தத்தை நம்ம கூட ஜெயிக்கணும் தகப்பனே அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் சகோதரர் யாவரும் தனித்திருந்தாலும் தகப்பனே, பிரியாத உம்முடைய நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருடன் கூட வழிநடத்த வேண்டுமாய் இந்த மராட்டைக்கெல்லாம் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் போதுகரமாக இருக்க கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறிவிப்புகள். ஏற்கனவே நம்ம அந்த சில்ட்ரன்ஸ் கிளாஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெற்றோர்கள் கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அவங்களுக்கு போர்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி மேகசின் வருது இல்லைங்களா, பரலோகம் அண்ணா, அந்த புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் அதோடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பேரண்ட்ஸ் படித்து எடுத்தால் கூட போதும், அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி அதில் கேள்வி பதில்களும் இருக்குது. அதை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது தேவன் எப்போ நம்ம நேரடியாக சபையில் சந்தித்து இந்த வகுப்புகள் நடத்துவதற்கெல்லாம் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் குழந்தைகளை நம்ம இந்த விஷயத்திலிருந்து தனியாக விட்டுற வேண்டாம். அவங்களுக்கு வேதத்தினுடைய அறிவை நம்ம புகுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்குது. அதை நம்ம உணர்ந்து செயல்படும்படியாக அவங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சத்தியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை மாலை 7:15 அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.